ஒருத்தர் தன் மேல தன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல், தான் யாரு, தன்னால எதை செய்ய முடியும், தன்னால எதை சாதிக்க முடியும், எத்தனை பேர் தடுத்தாலும் நான் கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கணும்னு நினைக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுடைய சிறப்பு பிறப்பின் ரகசியமே அவர்களை நம்புவார்கள். மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில நல்ல தசாபுத்திகளும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனனம் எடுக்கும் போதே செவ்வாய் மகா திசையில் ஜனனம் எடுக்கிற காரணத்தினால இவர்களுடைய வாழ்க்கையில மத்தியம பகுதியில ராகு திசை 18, குரு திசை 16, சனி திசை 19, புதன் திசை 17, இந்த தசாபலன்கள் நல்ல சாதகமாக அமைய இவர்களுடைய லக்கணமும் சாதகமாக அமைந்தால், நான் சொன்ன இந்த மிருகசீட நட்சத்திரத்தினுடைய இந்த துணிவே இவருடைய வாழ்க்கையினுடைய உச்சம்னு சொல்லலாம். ராகு பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து இவர்களுடைய கல்வி என்பது தீர்மானிக்கும். ஆனால் தொடர் கல்வியாக, உன்னத கல்வியாக, அனுபவமிக்க கல்வியாக, ரிசர்ச் ஃபீல்டாக, இதெல்லாம் போல இபி, எலக்ட்ரானிக்கல்ஸ், மத்திய மாநில தொடர்புகள் சம்பந்தப்பட்ட அத்துணை கல்விகள், அக்ரிகல்ச்சர், விவசாயம், எல்லாத்துக்குள்ளேயுமே இவங்க பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஒரு டேலண்டோட, ஒரு பர்சனாலிட்டியோட இருக்கிறதுக்கு முக்கியமான திறமையை கொடுக்கக்கூடிய கிரகம். எதற்குமே கலங்காத, தூக்கு மேடை கூட எனக்கு பஞ்சுமத்தைக்கு சமம்யா அப்படின்னு எதிர்த்து நின்று போராடக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் அந்த வாழ்க்கையை சரியாக தேர்வு செய்யாமல், வாழ்க்கை சரியாக அமையாவிட்டால், பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது ஒருத்தர் வழக்குகள்ல வெற்றி பெறுவதற்கு, தீராத வழக்கு இருக்கு, அந்த குறிய ஒரு நேரத்தை குறித்து, இப்ப எப்படி ஹோரை பார்க்குறோம், நல்ல நேரம், ராகு, அலைமகண்டம், குளிகையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி உங்களுடைய பட்சி அரசு, நடை, ஊன், சாவு, துயில் 5 தொழில்கள் செய்யும். அந்த 5 தொழில்களில் அரசு நேரமும், ஊன் நேரமும், நடை நேரமும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நீண்ட கால கல்வியில் தேர்ச்சி இல்லை, ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுற, ஒரு கொடுத்த பணம் வாங்க முடியல, ஏதோ ஒரு புது காரியங்களை சுபமாக செய்யணும்னு நினைக்கிறோன்னா நம்ம பட்சி நல்ல ஒரு அரசு நேரத்தில் இருக்கும்போது அந்த காரியத்தை தொட்டோம் என்றால், இப்போ இந்த நாள், நட்சத்திரம், திசை இதெல்லாம் பார்க்காம போடுற கருங்காலி மாலை வேலை செய்யாது, நிச்சயமா வேலை செய்யாதுங்க. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த எபிசோட்ல மிருகசீரிடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் இவர்களுடைய பிறப்போட ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுடைய குணாதிசயங்களும் உங்களுடைய பிறப்போட ரகசியம் தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. வழக்கு சொல்ல மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட பாஷையில நம்ம மிருகசீரிடம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. நீங்க அதை சொல்லிட்டே வரீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை சொல்லுங்க. நிச்சயமா. இது 2 பாதங்கள், 1வது பாதம், 2வது பாதம், காலச்சக்கரத்தினுடைய 2வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில இருக்கு. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசி அப்படின்னு சொல்றதுக்கு இந்த 1வது பாதம் 2வது பாதத்தில் காரணம். மிதுன ராசின்னு சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் மிருகசீட நட்சத்திரம் மிதுன ராசி. அப்போ 3வது பாதம் 4வது பாதம் மிதுனத்தில் இருக்கு. ஆக இது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே 2 பாதங்கள் ஒரு வீட்டிலையும் மற்ற 2 பாதங்கள் மற்றொரு வீட்டிலையும் இருக்கும். இது சம நோக்க நாள் கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு பேரு, உடைப்பட்ட நட்சத்திரம். ஆக மிருகசீட நட்சத்திரத்தினுடைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். செவ்வாய்னா உங்களுக்கு தெரியும், அசால்ட்டான ஒரு தன்னம்பிக்கை, ரொம்ப எதிலும் துணிச்சல், எந்த காரியத்தையும் பின்வாங்காத ஒரு குணம், அதீத தைரியம், தன்மேல் தான் நம்பிக்கை வைப்பது. இந்த உலகத்திலே பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் தன்மேல தன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல், தான் யாரு, தன்னால எதை செய்ய முடியும், தன்னால எதை சாதிக்க முடியும், எத்தனை பேர் தடுத்தாலும் நான் கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கணும்னு நினைக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுடைய சிறப்பு பிறப்பின் ரகசியமே அவர்களை நம்புவார்கள். அவங்கள ஆவேசப்படுத்துவாங்க, அவங்கள ஆஸ்வாசப்படுத்துவாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க, அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் அவங்க உணர்ந்து செயல்படுவாங்க. எதுலையும் பின்வாங்கிறது கிடையாது, எப்பவும் பின்வாங்கிறது கிடையாது. துணிவு. இந்த நட்சத்திரத்திற்கு துணிவுன்னு பேர் வச்சிருக்கலாம், இந்த நட்சத்திரத்துக்கு துணிச்சல்னு பேர் வச்சிருக்கலாம், இந்த நட்சத்திரத்துக்கு தைரியம்னு பேர் வச்சிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அநீதின்னு வந்தா, தப்புன்னு வந்தா தட்டி கேட்கக்கூடிய அந்த துணிவு இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். ஆக இந்த சுக்கிரனுடைய வீட்டிலையும் இருக்கிறதுனால அந்த கோபம் கூட ஒரு அழகாக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோபம் கொள்ளும் போது கூட
அது வந்து ஒரு வசீகரமாக இருக்கும். அந்த கோபம் வந்து பிறருக்கு வெறுப்படையக்கூடிய ஒரு முகத்தை காட்டாது. அதற்கு காரணம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும்போது அந்த செவ்வாய்ங்கிற அந்த தைரியம் வீரியமும், சுக்கிரன்கிற அந்த அழகு மென்மையும், அந்த செவ்வாய்ங்கிற அந்த இரத்த துடிப்பும், சுக்கிரன்கிற அந்த அன்பு துடிப்பும் சேரும் பொழுது இந்த நட்சத்திரம் என்பது ஒரு மெருகூட்டப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கு. பத்தாக்குறைக்கு 3வது பாதமும் 4வது பாதமும் அறிவு என்று சொல்லக்கூடிய, எதிலும் கணக்கு என்று சொல்லக்கூடிய, எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய, நகைச்சுவைன்னு சொல்லக்கூடிய, எந்த ஒரு விஷயத்தையும் டபுள் சைடு யோசிக்கிறது. ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் ஒரு பக்க நியாயத்தை மட்டுமே கேட்பதில்லை, 2 பக்க நியாயத்தையும் கேட்டுக்கிட்டு, அல்லது ஒருத்தர் ஒன் சைடா பேசுறாங்கன்னா இதனுடைய அந்த ஸ்டோரியை வச்சே இதனுடைய பின்பக்கம் என்ன, பின்புலம் என்ன, இவர்களை யார் இயக்கினார்கள், யார் இயக்கி கொண்டு இருக்கிறார்கள், இவர்கள் எப்படி இயங்குவார்கள், இவர்களுடைய புத்தி எங்கு போகும், இவர்களுடைய புத்தியினால் என்னென்ன பின்விளைவுகள் வரும், இது அத்துணையும் ஒருவருடைய பாடி லாங்குவேஜ், பேசுறது, அவங்களுடைய செயல்பாடு, அவங்க நடந்துக்கிற விதம், அவங்களுடைய அணுகுமுறை பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள் போல் கனகச்சிதமாக கண்டுபிடித்து விடுவார்கள் மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இது இவர்களுடைய சிறப்பு. ஆக ரிஷபத்தினுடைய அந்த அழகும், மிதுனத்தினுடைய அந்த அறிவும், ரிஷபத்தினுடைய அந்த ஒரு மென்மையும், மிதுனத்தினுடைய அந்த சாதுரிய குணமும், ரிஷபத்தினுடைய அந்த ஒரு அழகு பொருந்திய வேகமும், மிதுனத்தினுடைய அறிவு பொருந்திய ஞானமும் இவர்களுக்கு ஒருங்கே இணையப்பெறுவதால் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில நல்ல தசாபுத்திகளும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜனனம் எடுக்கும் போதே செவ்வா மகா திசையில் ஜனனம் எடுக்கிற காரணத்தினால இவர்களுடைய வாழ்க்கையில மத்தியம பகுதியில ராகு திசை 18, குரு திசை 16, சனி திசை 19, புதன் திசை 17, இந்த தசாபலன்கள் நல்ல சாதகமாக அமைய இவர்களுடைய லக்கணமும் சாதகமாக அமைந்தால், நான் சொன்ன இந்த மிருகசீட நட்சத்திரத்தினுடைய இந்த துணிவே இவருடைய வாழ்க்கையினுடைய உச்சம்னு சொல்லலாம். இவர்களுடைய இந்த கௌரவம், மதிப்பு, சம்பாத்தியம், சொத்து, சுகம், பூமி, பாக்கியம், அங்காரகனுடைய தயவால் அகங்காரம் இல்லாமல் வாழக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கோடிகள் குவிந்தாலும் கூட அந்த கோமகனை மறக்க மாட்டேன். முருக பக்தர்களான மிருகசீட நட்சத்திரக்காரர்கள், எத்தனை செல்வங்கள் வந்தாலும் இறை தொண்டு செய்யக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள், எத்தனை உயரிய பதவியில் இருந்தாலும் இறங்கி போய் பழகக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள், அதிகாரத்திற்கு அடங்காதவர்கள், அடக்குமுறைக்கு அடிபணியாதவர்கள், துணிவு வந்தால் எப்படிப்பட்ட விஷயத்தையும் சாதிச்சிருவாங்க. அதே நேரத்தில் யாராவது மிரட்டி பார்த்தா, யாராவது இவர்களை அடக்கி பார்த்தா, யாராவது இவர்களை அடக்க நினைத்தால், கட்டுக்குள் வைக்க நினைத்தால், அடிமைப்படுத்த நினைத்தால் ஒரு பொழுதும் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் அடிபணியவே மாட்டார்கள். அதனால கூட காமெடியா சொல்லுவாங்க, பேய்க்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா, பேயை விட நாங்க பயங்கரமான ஆளியா தப்புன்னு நடக்கும்போது அப்படின்னு சொல்ற போல நம்மளை விட பெரிய ஆளா இருப்பார் போல இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனைன்னு வந்தா அது விஸ்வரூபம் எடுப்பார்கள். அதே நேரத்தில் அன்பு காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்படியே அந்த நட்சத்திரம் அந்த சுக்கிரன் வீட்லையும் புதனுடைய வீட்லையும் இருக்கிறதுனால அந்த பாசம், அந்த நேசம், அந்த காதல், அந்த எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ஒரு வரைமுறை மீறிய அன்பு, அந்த நட்புக்காக எதையும் துணிஞ்சு செயல்படுறது, அந்த நம்பிக்கைக்காக எந்த எல்லைக்கும் போறது, நம்பிக்கைக்கு தோள் கொடுக்கக்கூடிய உற்ற தோழர்களாக மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள். வெளிநாடு போகிறது, மேல் படிப்பு படிக்கிறது, சொந்த தொழில் தொடங்குறது, இது எல்லா விஷயமே பின்னாளில் வரக்கூடிய தசாபலன்கள் இவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் தசையில தொடங்கி அடுத்த ராகு தசை, குரு தசைலாம் இருக்கு இல்லையா, இவர்கள் இவர்களுடைய கல்வி எப்படி இருக்கும் சார்? அதே மாதிரி வாழ்க்கை ஓட்டம், அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி? நிச்சயமா. அதாவதுங்க, மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே அந்த பரபரப்பா இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் துருதுருன்னு அப்படியே ஸ்பீடா செய்யறது, டக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எந்திரிச்சு போற அந்த கேப்புக்குள்ள இவங்க போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. சொல்லுவாங்கல்ல, வெட்டிட்டு வானா கட்டிட்டு வந்துருச்சியா நம்ம உள்ள, அப்படிங்கிறது மிருகசீரிட நட்சத்திரம். துணிவு இருக்கும், பயம் தெரியல அப்படின்னாலே, அச்சம் இல்லை அப்படின்னு சொன்னாலே எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கிற துணிவு இயற்கையிலேயே அது சொல்லுவாங்க இல்லையா, அது செவ்வாய் கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த ரத்தம் எப்பயுமே வேகமாக துடிப்பா, நம்ம கையில இருந்து தான் செலவு பண்ணணும், யார் கையிலையும் வாங்கி நம்ம இரவல் வாங்கி சாப்பிடக்கூடாது, ஏதோ ஒன்று நம்ம தான் கொடுத்ததா இருக்கணும், நம்ம பெற்றதாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு குணம் இவர்களிடத்துல எப்பயுமே இருக்கும். கோபம் சட்டுன்னு வந்துடும். அதே நேரத்தில் அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். அந்த நியாயத்திற்காக கடுமையாக கோபப்பட்டாலும் கூட மீண்டும் அவர்களை திருத்தி வழிநடத்தி தன் பக்கம் இழுத்து தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரிகளை அதிகம் உருவாக்கிடக்கூடாது, எதிரிகளால் நம்ம தொந்தரவுக்கு ஆட்படக்கூடாது, அதற்காக நேர விரயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் எதிரிகள் இருந்தாலும் ஒரு பொழுதும் விட்டு வைப்பதே கிடையாது. அப்போ அந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் எதிர்க்கவும் முடியாது, இவர்களை எதிர்த்தவர்கள் இருக்கவும் முடியாதுங்கிற நிலையில தன்னுடைய பலத்தை எப்பயுமே காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த வேகத்தோடு அப்படியே இவங்க வாழ்க்கையில டிராவல் பண்றாங்க. இந்த செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னு சொன்னா
ஒரு 7 வருஷ திசை கொஞ்சம் குறைஞ்சு, அதுக்கப்புறம் ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17, கேது 7, சுக்கிரன் 20. இப்படி இவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். இதை நான் ஒரு வீடியோக்குள்ள சொல்லிட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், பார்ட் 1ல இவர்களுடைய சிறப்பு, இவர்களுடைய பிறப்பின் ரகசியம், பார்ட் 2 வீடியோவில் ராகு திசையில உங்களுடைய கல்வி எப்படி இருக்க போகுது, குரு திசையில உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, சனி திசையில பேரும் புகழும் எப்படி இருக்க போகுது, புதன் திசையில் ஈட்டிய செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுமா, கேது திசையில் ஞானம் எப்படி தொடங்க போகுது, சுக்கிர திசை எப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதுமையில் உங்களை வழிநடத்தி செல்ல போகுது போன்ற அத்துணை விஷயங்களையும் பார்த்துள்ள தெளிவாக பார்த்துடலாமே. கண்டிப்பாக பேசுவோம் சார். அதே மாதிரி கல்வி இவர்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி என்ன மாதிரியான தொழிலில் இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க? நிச்சயமா மேடம். அதாவது சின்ன வயசுல செவ்வாய் திசை ஒரு முடிஞ்சிருது, படிக்கிற வயசுல முழுமையா ராகு திசை அவர்களுக்கு வர்றதுனால ராகுவே இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பம் டெக்னாலஜின்னு சொல்றாங்கல்ல, அத்துணைக்கும் ராகு தான் காரகர். வெளி மாநிலம் போய் படிக்கிறது, ஐடி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெடிசன்ஸ், ஆராய்ச்சி துறை, ரிசர்ச்சில் பெரிய உச்சத்தை தொடுறது, பிஹெச்டி பண்ணுறது, அல்லது ராகு திசை கல்வியை கெடுத்தாலும் கூட படித்தவர்களை விட மெத்த மேதாவிகளாக வருவது, பன்மொழி திறமையோடு இருப்பது, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது, கற்றுக்கிட்ட விஷயத்தை அப்படியே தொழிலாக மாற்றுவது, கூடுமானவரை நேர்மையாக சம்பாதிப்பது, இன்ஜினியர் வல்லுநர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்குள்ளே வந்துருவாங்க. வீர தீர செயல்கள் செவ்வாய்க்குள்ளே வந்துடும், போர்த்திறன் செவ்வாய்க்குள்ளே வந்துடும், மிலிட்ரி போலீஸ் இராணுவ துறைகளில் இருப்பவர்கள் செவ்வாய்க்குள்ளே வந்துடும், அதிகாரமிக்க பதவிகள் செவ்வாய்க்குள்ளே வந்துடும். அதே போல அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய இடம், ஒரு ட்ரெயினர், ஒரு 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 வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு கேப்டன், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குள்ள. அதனால தான் போர் வீர கிரகம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இவர்கள் இருப்பதனால நிறைய அதிகாரிகள், நிறைய அதிகார உச்சத்தை தொடக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரத்தில் இருப்பாங்க. அதுலேயும் இந்த ராகு மகா திசையில் பேர் அனுபவப்பட்டு குரு திசை வரும்போது பெரிய பெரிய உச்சமான பொறுப்புகளுக்கு வர்றது, ஒரு கம்பெனியவே வழிநடத்தி செல்லக்கூடியது, ஒரு கம்பெனியை உருவாக்குவது, ஒரு அரசியல் தலைவர்களாக உருவாக்குவது, ஒரு அரசியல் ஆளுமைகளாக வருவது, பெரிய தனம் படைத்தவர்களாக வருவது, பெரிய கல்லூரிகளை இவர்களை உருவாக்குவது, பெரிய பூர்வீக சொத்து ஆஸ்தி அந்தஸ்துகளோடு வளம் வருவது, அல்லது தானே சம்பாதித்து தன்னுடைய வாரிசுகளுக்கு பூர்வீக ஆஸ்தி அந்தஸ்து சொத்துக்களை அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பது போன்ற எல்லா பலாபலன்களையும் இளமையில் வரக்கூடிய குரு மகாதிசை இவர்களுக்கு தீர்மானிக்கும். அதே நேரத்தில் ராகு திசையில் கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். அந்த இளமையிலேயே பார்த்தீங்கன்னா திருமண விஷயம், காதல் விஷயம், இந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ஏற்கனவே துணிவு இருக்கிறதுனால சட்டுன்னு போய் இதில் உங்களை சிக்கிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களில் அகப்படுவது, வீட்டையே எதிர்த்து ஒரு பக்கத்தில் போய் நிற்கிறது, நியாயம் தெரிந்து அந்த நியாயத்தின் பக்கம் பொங்குறேங்கிற பேரில், அந்த நியாயத்தின் பக்கம் நிற்கிறேங்கிற பேரில் சட்ட சிக்கல்களுக்கு இளமையிலேயே ஆளாகிறது, அதீத இரத்த காயங்கள், உடல் காயங்கள், தீ காயங்கள் அதிகம் உடம்பில் ஏற்படுவது போன்ற சில நெகட்டிவான விஷயங்களும் ராகுலே இவர்களுக்கு நடக்கும். ஆக சுய ஜாதகத்தில் ராகு பகவான் இருக்கும் நிலையை பொறுத்து இவர்களுடைய கல்வி என்பது தீர்மானிக்கும். ஆனால் தொடர் கல்வியாக, உன்னத கல்வியாக, அனுபவமிக்க கல்வியாக, ரிசர்ச் ஃபீல்டாக, அதெல்லாம் போல இபி, எலக்ட்ரானிக்கல்ஸ், மத்திய மாநில தொடர்புகள் சம்பந்தப்பட்ட அத்துணை கல்விகள், அக்ரிகல்ச்சர், விவசாயம் எல்லாத்துக்குள்ளேயுமே இவங்க பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஒரு டேலண்டோட, ஒரு பர்சனாலிட்டியோட இருக்கிறதுக்கு முக்கியமான திறமையை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான். அவர் மட்டும் சரியா அமைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில பின்னாளிலே பெரிய சாதனையாளர்களாக இருப்பதற்கு நிறைய உதாரண ஜாதகம் கூட என்கிட்ட இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஆல் இன் ஆலாக இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. இப்போ இவர்கள் இந்த அளவுக்கு வந்து உழைப்பு போடுறாங்க, இவ்வளோ மல்டிபிள் பர்சனாலிட்டியோடு இருக்காங்க, இவர்களுடைய அந்த உச்சத்தை தொடக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து இவங்க லைஃப்பில் எப்போ வரும்? முக்கியமாக இந்த திருமணம் அப்படின்னும் போது எப்படி அவர்கள் எந்த நட்சத்திரத்தை இவங்க வந்து தேர்ந்தெடுக்கலாம் சார்? நிச்சயமாக. அதாவது நீங்கள் பாருங்களேன், எப்பயுமே மிருகசீட நட்சத்திரங்கள் அந்த செவ்வாயினுடைய ஆளுமை பெற்றதுனால மொழிப்பற்று அதிகம் இருக்கும். தன்னுடைய தாய்மொழி மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தாய் நாட்டுப்பற்று அதிகம் இருக்கும். தன்னுடைய சுய ஜாதி பற்று அதிகம் இருக்கும். தன்னுடைய குலப்பெருமை அதிகம் பேசுவாங்க. தன்னுடைய பாரம்பரியத்தை அதிகம் பேசுவாங்க. தன்னுடைய மண்ணை நேசிப்பார்கள், தன்னுடைய மக்களை நேசிப்பார்கள், தான் வாழ்ந்த காலங்களை நினைவுபடுத்தி பார்ப்பார்கள். பள்ளியிலிருந்து இன்னைக்கு வரையும், கல்லூரியிலிருந்து இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் வரை நம்ம எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் கடந்து வந்தோம் எல்லாரும் நினைவுபடுத்தி பார்ப்பது ஒரு விதமாக இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போய் அந்த மண்ணை தொட்டு பார்த்து அதில் சந்தோஷப்படக்கூடியவர்கள் மிருகசீட நட்சத்திரங்கள். தாம் படித்த பள்ளியில் போய் உட்காந்து அந்த டெஸ்கில் ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏக்கப்படக்கூடியவர்கள் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். தன்னுடைய பூர்வீக ஊரில் ஏதாவது ஒரு செஞ்சு வச்சிட மாட்டோமா, அங்கே ஏதாவது ஒரு வீடு கட்டிட மாட்டோமா, அந்த மண்ணு நம்ம கொஞ்சம் கிடைச்சிடாதா, அங்கே ஏதாவது வாங்கிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். வெளிநாட்டில் இருந்து கொண்டு கூட தன்னுடைய தாய்நாடு, தன்னுடைய ஊர், தன்னுடைய நேசம், தன்னுடைய எல்லா ரத்த சந்த பந்தங்கள் அத்துணை பேரையும் நினைவுபடுத்தி பார்க்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். ஆனால் இங்கே தான் ஒரு சூட்சமம் என்ன நடக்குதுன்னா, ராகு பகவான் குரு பகவான் ரெண்டு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் இம்புட்டு பற்றாவா இருக்கிற வா உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுவான் லேசாக அப்படியே ஒரு காதலை உருவாக்குவார்.
ஒரு தடுமாற்றத்தை உருவாக்குவார், ஒரு கலப்பு திருமணத்தை உருவாக்குவார். ஏன்னா மிருகசீர நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். செவ்வாய் என்றாலே முருகப்பெருமான் நமக்கு நினைவுக்கு வருது. முருகப்பெருமான் என்றாலே அந்த கலப்பு திருமணம் என்பது நினைவுக்கு வருது. முருகப்பெருமான் என்றாலே அதில் நிறைய உவமைகள் இருக்கு. அந்த அளவுக்கு வீரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய இவர்களுக்கு திடீர் திருமண விஷயங்களால் சில ஏமாற்றங்கள், சில தோல்விகள், அல்லது அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு அடுத்து வரக்கூடிய குரு பகவானுடைய திசையில் அந்த திருமண வாழ்க்கையை இவர்களை அடுத்த படிக்க எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. மனைவியோ கணவனோ அமைந்ததுக்கு அப்புறம் நான் தொழில் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன், அவங்களுடைய உத்வேகமும் அவர்களுடைய சப்போர்ட்டும் எப்பயுமே இருந்ததுனால ஏற்கனவே ஒரு வேகத்தோடு, ஏற்கனவே ஒரு துணிவோடு, ஏற்கனவே ஒரு தன்னம்பிக்கையோடு, ஏற்கனவே ஒரு தைரியத்தோடு இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு லைஃப் பார்ட்னரும் சரியாக அமைந்து விட்டால் இந்த தைரியம் தன்னம்பிக்கைக்கு பின்னால் ஒரு பெரிய உத்வேகத்தோடு ஒரு எழுச்சி பெறுவார்கள் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். குரு திசையில கொட்டும். என்ன கொட்டும்னா செல்வம் கொட்டும். ஏன்னா குரு பகவான் வந்து தனகாரகன்னு பேரு. புத்திரர்களுடைய மகிழ்ச்சிகள் கிடைக்கும். லக்னத்திற்கு சாதகமாக அமையும் பொழுது இந்த காலகட்டங்களில் இவருடைய திருமண வாழ்க்கை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் பாதகமாக இருந்து விட்டால் எதற்குமே கலங்காத தூக்கு மேடை கூட எனக்கு பஞ்சுமத்திக்கு சமம்யா அப்படின்னு எதிர்த்து நின்று போராடக்கூடிய மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் அந்த வாழ்க்கையை சரியாக தேர்வு செய்யாமல், வாழ்க்கை சரியாக அமையாவிட்டால், நாடி நரம்பு ரத்தம் சதையெல்லாம் கூனி குறுகி ஒருத்தர் வீட்டுக்குள்ள அடைப்படுத்தி உட்கார்ந்திருந்தால் எந்த அளவுக்கு மனக்கிளேசமாக இருப்பார்களோ, எந்த அளவிற்கு மனசை போட்டு அழுத்தத்தோடு இருப்பார்களோ அந்த அளவிற்கு நடைமாடும் பிணமாக மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையை கழித்து கொண்டு இருப்பார்கள். உணர்வற்ற உடலோடு, உயிரற்ற உடலோடு அப்படியே வாழ்ந்துகிட்டே உயிரே இல்லாத ஒரு உடல் போன்று நடமாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள். எதற்குமே கலங்காதவர்களுக்கு அந்த வாழ்க்கை என்பது ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி ஒரு ஷேக் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயம், அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டு வெளியில் கொண்டுட்டு வந்து அவங்களுடைய முயற்சிக்கு ஒரு இக்கட்டான, ஒரு இழுக்கான சூழ்நிலையை கூட அந்த ராகு குரு அடுத்தடுத்த திசைகள் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக தேர்வு பண்ணிக்கணும். இப்போ மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது எந்தெந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு பொருந்தது? நிச்சயமா. அதாவது மிருகசீட நட்சத்திரங்கிறது நான் சொல்லும் போதே நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வேகம், துணிவு, கோபம், ஸ்பீடு இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சொல்லுவாங்கள்ல கல்லுக்குள் ஈரம்யா அப்படின்ற மாதிரி இந்த கோபம், வேகம் எல்லாம் ஒரு அன்புக்கு முன்னாடி அப்படியே அடிமணிந்து விடுவார்கள் மிருகசீட நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா இதனுடைய கணம் வந்து தேவகணம், சாத்வீகமான தெய்வீகமான கணம், தேவகணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகம் வந்து பெண் சாரை பாம்பு அப்படின்னு சொல்றாங்க, பறவையில வந்து கோழி அப்படின்னு சொல்றாங்க, மரத்துல வந்து கருங்காலி மரம் அப்படின்னு சொல்றாங்க, ரஜ்ஜுல வந்து சிரசு தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜ்ஜு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதற்கும் நட்சத்திர பொருத்தத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா இதை வச்சு தான் நாங்கள் நட்சத்திர பொருத்தமே எடுக்கிறோம். அதாவது பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் இத்தனாவது நட்சத்திரமாக வந்தால் பெண் நட்சத்திரத்தினுடைய மிருகம், ஆண் நட்சத்திரத்தினுடைய மிருகம், இதனுடைய பட்சி அதனுடைய பட்சி, இதனுடைய நாடி அதனுடைய நாடின்னு வச்சு பொருத்தம் எடுக்கிறோம். அப்போ தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திரம், ஸ்திரீ தீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, ரஜ்ஜு, வேதை, நாடி, மரம் இப்படின்னு 12 பொருத்தங்கள் குறிக்கப்பட்டு ஜென்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபலன்கள். இப்போ செவ்வாய் திசையில் நீங்கள் பிறகுறீங்க, ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்குது, ஒரு ஆணுக்கு நடக்கக்கூடிய தசை இதே தசையாக இருந்துடக்கூடாது, தசை வேதம் வந்துடக்கூடாது. அதே மாதிரி உங்கள் லக்னத்திற்கு 2-8 சுத்தமாக இருக்கணும், ஆண் லக்னத்திற்கு 2-8 சுத்தமாக இருக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபலனை சுபகிரகங்கள் பார்த்துருக்கா, உங்கள் லக்கண யோகர் தொடர்பில் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு திருமண பொருத்தங்கிறத நம்ம என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். அதில் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீட நட்சத்திரமே பொருந்தாது, ஏக நட்சத்திரம் இல்லையா. செவ்வாய் பகவானுடைய மற்றொரு நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்திரை மிருகசீரிடம், அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரம். அதாவது மிருகசீரிடத்துக்கு மிருகசீரிடமும் சித்திரையும் அவிட்டமும் பொருந்தாது. இது பெண் சாரை அப்படிங்கிறதுனால எலி பகையாக வரும். அப்போ இந்த எலி, ஆண் எலி, பெண் எலின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள். அப்போ வந்து இவங்களுக்கு மிருகசீட நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரம், மக நட்சத்திரம் பொருந்தாத நட்சத்திரமாக போயிடும். அப்போ பெண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் கனெக்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த கவுண்டிங்லையும் சில அமைப்புகளை பார்த்துக்கணும். இதெல்லாம் வச்சு தான் திருமண பொருத்தத்தை நம்ம என்ன செய்யறோம்னா தேர்வு பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இவர்களுக்கு வந்து பறவை, கோழி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இது மாறுமா? நிச்சயமா. பஞ்சபட்சி இது வந்து நட்சத்திர அடிப்படையில் சொல்லக்கூடியது கோழின்னு சொல்றோம். பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது ஒருத்தர் வந்து வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு, தீராத வழக்கு இருக்கு, அந்தக்குரிய ஒரு நேரத்தை குறித்து. இப்போ எப்படி வந்து ஹோரை பார்க்குறோம், நல்ல நேரம், ராகு, அலையமகண்டம், குளிகையெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி உங்களுடைய பட்சி அரசு, நடை, ஊன், சாவு, துயில் 5 தொழில்கள் செய்யும். அந்த 5 தொழில்களில் அரசு நேரமும் ஊன் நேரமும் நடை நேரமும் முக்கியமான நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நீண்ட காலம் கல்வியில் தேர்ச்சி இல்லை, ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம், ஒரு கொடுத்த பணம் வாங்க முடியல, ஏதோ ஒரு புது காரியங்களை சுபமாக செய்யணும்னு நினைக்கிறோன்னா நம்ம பட்சி நல்ல ஒரு அரசு நேரத்தில் இருக்கும்போது அந்த காரியத்தை தொட்டோம் என்றால் நிச்சயம் ஜெயிக்குங்கிறது சாஸ்திரம் சொல்லுது.
ஆக இதில் வளர்பிறை தேய்பிறைன்னு 2 பிரிவாக பிரிச்சுக்கிறாங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, சுய ஜாதகத்தில் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம்னு எழுதியிருக்கும், வளர்பிறை தேய்பிறைன்னு இருக்கும். அந்த வளர்பிறை தேய்பிறைக்கு தகுந்த மாதிரி பட்சி மாறும். வளர்பிறைக்கு வல்லூர், தேய்பிறைக்கு மயில் அப்படின்ற ஒரு பட்சியாக இவர்களுடைய பறவை வரும். அது எதுன்னு தேர்வு பண்ணிக்கிட்டு அதற்குரிய நேரத்தை குறித்து கொண்டு வாழ்வில் முக்கிய விஷயங்களை மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய ஜென்ம நட்சத்திரம் தவிர 2வது நட்சத்திரம் தன நட்சத்திரத்தையும் முறையாக இயக்கி இவர்கள் சில வழிபாடுகளை செய்தார்கள் என்றால் நிச்சயம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். இதுல ஒரு டவுட் சார், கருங்காலின்னு நீங்க சொன்னதுனால கேட்கிறேன். கருங்காலி மாலை இந்த மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அணியலாம்? நிச்சயமா எல்லாருமே கருங்காலி மாலை போடக்கூடாது, எல்லாருமே கருங்காலி மாலை அணியக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல யார் போடலாம் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. இவர்கள் இந்த கருங்காலி மாலையை அணியும் பொழுது நிறைய இவர்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இவர்களுடைய ஸ்தல விருட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மரமே கருங்காலி மரமாக இருப்பதால் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் கருங்காலி மாலையை அனுபவித்துக் கொள்ளும் பொழுது, அது எல்லாரும் கருங்காலி மாலையை எல்லா நேரத்திலையும் வாங்கி அனுபவிக்க கூடாது. அதுக்குரிய ஓரை இருக்கு, நாள் இருக்கு, கிழமை இருக்கு, நட்சத்திரம் அமைப்பு இருக்கு, பஞ்சபட்சி இருக்கு. இது எல்லாம் ஒருங்கே இணையப்பட்ட நாளில் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒருங்கே இணையப்பட்ட ஒரு நாளில் அதை முறையாக அது சொல்லுவாங்கல்ல, ஒரு விஸ்வகர்மாங்கிறது ஒரு தெய்வீக அம்சம். அப்போ முறையாக ஒரு ஆச்சாரியிடம் கொடுத்து அதை செய்து கொள்ள வேண்டும். அதில் வெள்ளி இத்தனை கிராம் தான் பயன்படுத்தணுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதை சுத்தி செய்து இந்த ஸ்தலத்தில் தான் கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கு. அந்த ஸ்தலத்தில் இந்த முகமாக இருந்து அணிய வேண்டுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அப்படி அணிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இது பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி சார், இப்போ இந்த நாள், நட்சத்திரம், திசை இதெல்லாம் பார்க்காம போடுற கருங்காலி மாலை வேலை செய்யாது? நிச்சயமா வேலை செய்யாதுங்க. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு காப்பு ரகசியம் இருக்கு, ஒவ்வொரு ஸ்தலம் விருட்சத்திற்கும் ஒவ்வொரு நாள் நட்சத்திரம் இருக்கு. அதெல்லாம் சும்மாலாம் சொல்லப்படல. சும்மா எல்லா பக்கமும் எனக்கு கிடைக்குதுன்னு நான் வாங்கி அங்கனே போட்டுக்கிட்டு வந்தேங்கிறதெல்லாம் வேலையே செய்யாது. அதனாலதான் நிறைய கருங்காலி மாலை போட்டிருக்கோங்க. ஒரிஜினல் போட்டிருக்காங்கிறது தெரியல, அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்வதற்கான காரணம், நீங்கள் தேர்வு செய்த நாள் நட்சத்திரமே தவிர மாலையை பொறுத்தவரை, அந்த மரத்தை பொறுத்தவரை என்றுமே சந்தனம் தான், என்றுமே கருங்காலி தான், என்றுமே அதனிடம் இருந்து வரக்கூடிய தெய்வீக ஆற்றல் தான். அதனாலதான் சித்தர்கள் அந்த கருங்காலி மரத்தை முக்கியமான விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்க. அதுலேயும் தன்னுடைய நட்சத்திரத்திற்கு சாதகமாக இருக்கும் பொழுது அதை முறையாக பயன்படுத்தினால் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அத்துணை வளங்களும் கிடைக்கும். சரி சார், ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்திருக்கக்கூடிய மகான்களை பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவர் யார்? மிருகசீரிட நட்சத்திரத்துல நிறைய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பேர் இதுல பிறப்படுத்திருக்காங்க. அதுல நம்ம புராணத்துல எடுத்து பார்க்கும்போது நீங்க மகாபாரதத்துல ஒரு கேரக்டர் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, பாண்டவர்களுடைய ராஜசூய யாகத்திற்காக ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்து வரப்பட்ட, அதாவது மனிதன் மிருகம் இரண்டும் கலந்த, அதுல சிவபக்தர், அவர் சிவனை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான புருஷாமிருகம் பிறந்த ஒரு நட்சத்திரம் தான் இந்த மிருகசீரிட நட்சத்திரம். ஆகையினால இதற்கு நிறைய ஆலயங்களும் இருக்கு. நம்ம கூட இந்த நட்சத்திரத்தினுடைய அந்த முகப்பு பகுதியில அந்த படத்தை வைக்கலாம். அதை பார்க்கும்போது நம்ம நேயர்களுக்கு தெளிவாக புரியும். சார், மிருகசீரிட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இல்லையா? இந்த நட்சத்திரத்தை எந்தெந்த விசேஷங்களுக்கு பயன்படுத்தலாம்? நிச்சயமா செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட, செவ்வாய் பகவான் ஒரு மங்கள காரகன் அப்படின்னு சொல்றோம். சமநோக்கு நாள் நட்சத்திரம்னு சொல்றோம். விவாகம், திருமணம் செய்வதற்கு, சீமந்தம் செய்வதற்கு, பெயர் சூட்ட, வாகனம் வாங்குவதற்கு, பாருங்களேன், இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு சிறப்பு. அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த நாட்களை தேர்வு செய்யும் பொழுது, அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு யோகமான நட்சத்திர நாட்களை தேர்வு செய்து இன்னும் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, சில நட்சத்திரத்திற்கு தனிஷ்டா பஞ்சமி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இறந்தால் அடப்பு தோஷம் உள்ள ஒரு நிலை இருக்கு. அந்த அடப்பு தோஷம் உள்ள நாட்கள் வரை அவங்களுக்கு சில தோஷங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு 2 மாதம் அடப்பு தோஷம் உள்ள நட்சத்திரம்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஒரு ஜனனத்தை முடிக்கும் பொழுது அவர்களுக்கு 2 மாதம் அடப்பு தோஷம் இருக்கும். அதற்கு முறையான சில வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த அடப்பு தோஷம் என்பது நிவர்த்தியாகும். இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தினுடைய பிறப்பின் ரகசியம் கேட்கும் போதே இவங்க அவ்வளோ துணிவு மிக்கவர்களாக இருக்காங்க, ரொம்ப வேகம் மிகுந்தவர்களாக இருக்காங்க, ஆலினாலா இருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நம்ம அடுத்து பார்ட் 2ல பேசவிருக்கிற தசாபுத்தி பலன்கள் இவங்களுடைய வாழ்க்கையில அதுவுமே பாசிட்டிவா இருக்கட்டும் சார். நிச்சயமா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்த நீங்க உங்களுடைய குணாதிசயம்
குணாதிசயங்கள், உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு இந்த எபிசோட்ல நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோல உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை நம்ம விளக்கமாக பேச இருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய சேனல்ல நட்சத்திர சீரீஸ்ல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான பிறப்பின் ரகசியம், குணாதிசயங்கள் மற்றும் வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை ஒவ்வொரு எபிசோட்ல நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளையும் பேசவிருக்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய யூடியூப் டைம்லைன்ல நோட்டிஃபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி.